ஹாய் ஆல், இன்றைக்கி ஜர்தோசி வச்சு நெக் டிசைன் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு நெக் டிசைன் டுட்டோரியல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு 3 லைன் செயின் ஸ்டிச் கொடுத்துட்ருக்கேன். ஜரியில் டயாஜி ஜரி யூஸ் பண்ணுறேன். நீடில் நம்பர் 14 துலிப் நீடில் யூஸ் பண்ணி ஸ்டிச் பண்ணிகிட்ருக்கேன். செயின் ஸ்டிச் பண்ணும்போது நல்லா கிட்டக்க ஸ்டிச் பண்ணுங்கள். அதே மாதிரி சின்ன சின்ன ஸ்டிச்சாக போட்டிங்கன்னா நீட்டாக ஃபினிஷிங் கிடைக்கும். நெக் லைனில் இதை போட்டு கம்ப்ளீட் பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். பாருங்கள், கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம ஜர்தோசியில் ஸ்டெம் ஸ்டிச் பண்ண போகிறோம். அது எப்படின்னு சொல்லித்தரேன். இந்த மாதிரி ஃபஸ்ட்டு மேலே ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஒரு ஸ்டிச் பண்ணிவிட்டு கீழே ஒரு ஸ்டிச்சு, ஒரு ஷார்ட் ஸ்டிச். திருப்பி நம்ம மேலே போய் ஸ்டிச் பண்ணுறோம்ல, அது முன்னாடி ஸ்டிச் பண்ணோம்ல, அந்த ஜர்தோசிக்கு நடுவில் ஸ்டிச் பண்ணணும். அப்போ தான் உங்களுக்கு நீட்டாக கொஞ்சம் எம்போஸ்டாக தெரியும். கீழே ஒரு ஸ்டிச்சு, ஒரு ஷார்ட் ஸ்டிச்சு, திருப்பி மேலே போய் ஒரு ஸ்டிச்சு, ஒரு ஷார்ட் ஸ்டிச்சு பண்ணிவிட்டு ஜர்தோசி லோட் பண்ணிவிட்டு கீழே போய் ஒரு ஸ்டிச்சு, ஒரு ஷார்ட் ஸ்டிச்சு, திருப்பி மேலே கரெக்டாக முன்னாடி ஸ்டிச் பண்ண ஜர்தோசி பக்கத்துலேயே நடுவில் ஸ்டிச் பண்ணுங்கள். அப்போ தான் நீட்டாக ஃபினிஷிங் கிடைக்கும். இப்போ எப்படி உங்களுக்கு நீடிலில் ஹோல்ட் பண்ணுறதுன்னு சொல்லித்தரேன் பாருங்கள். இந்த மாதிரி ஜர்தோசி எடுத்துகிட்டு நம்ம ரிங் ஃபிங்கரை வச்சு நீங்கள் மூவ் பண்ணிங்கன்னா அது மேலே ஏறிக்கும். இந்த மாதிரி நம்ம ஹோல்ட் பண்ணிக்கணும் ஜர்தோசியை. நான் அயன் நீடில் யூஸ் பண்ணி ஸ்டிச் பண்ணுறேன். துலிப் நீடில்னால் சிங்கிளாக தான் எடுக்க முடியும். நெக்ஸ்ட்டு நம்ம ரவுண்ட் பீட் பெரிய சைஸும் நம்பர் 3 எடுத்திருக்கேன். நம்பர் 3யும் அதுக்கப்புறம் நம்பர் 1 பீடும் எடுத்திருக்கேன். எடுத்து நம்ம ரவுண்ட் பீடை மாற்றி ஆல்டர்னேட்டிவாக வச்சு ஸ்டிச் பண்ணிகிட்ருக்கோம். இதுக்கும் அயன் நீடில் தான் யூஸ் பண்ணுறேன். த்ரெட் நம்ம நார்மல் ஸ்விங் த்ரெட் தான் எடுத்து ஸ்டிச் பண்ணுறேன். இந்த மாதிரி ஆல்டர்னேட்டிவாக பீட் ஸ்டிச் பண்ணும்போது சிங்கிள் பீடாக ஸ்டிச் பண்ணுங்கள். டபுள் பீடாலாம் வச்சு ஸ்டிச் பண்ணாதீங்க. இந்த மாதிரி ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிடுங்க நெக்லைன் ஒட்டி. பாருங்கள், கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டும் நான் ஸ்டெம் ஸ்டிச் தான் பண்ணிகிட்ருக்கேன். முன்னாடி சொன்னேன்னா அதே மாதிரி தான் திருப்பியும் போய் நம்ம ஸ்டிச் பண்ணுறது கரெக்டாக அதோட முன்னாடி ஸ்டிச் பண்ண ஜர்தோசியோட சென்டர்லேருந்து ஸ்டிச்சை எடுத்து ஸ்டிச் பண்ணணும். அப்போ தான் உங்களுக்கு கொஞ்சம் எம்போஸ்ட் எஃபெக்ட் கிடைக்கும். மேலே ஒரு ஸ்டிச்சு, ஒரு ஷார்ட் ஸ்டிச்சு, அப்புறம் நடுவில் திருப்பி ரிவர்ஸில் போய் ஒரு ஸ்டிச்சு, ஒரு ஷார்ட் ஸ்டிச்சு. இதே மாதிரியே ஸ்டிச் பண்ணி கம்ப்ளீட் பண்ணணும். கம்ப்ளீட் பண்ணிவிட்டு காமிக்கிறேன். நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நம்ம கம்ப்ளீட் பண்ணதுலேருந்து ஒரு 1/2 இன்ச் தள்ளி ஒரு லைன் வரைஞ்சிருக்கேன். அதில் நம்பர் 3 பீடு வச்சு ஸ்டிச் பண்ண போகிறோம். அதுக்கு இந்த மாதிரி பீட்ஸ் ஒரு சைடில் நம்ம ரைட் ஹேண்டில் நீடில் வச்சு ஹோல்ட் பண்ணிக்க போகிறோம் பீட்ஸை. லெஃப்ட் சைடில் நம்ம அந்த பீட்ஸ் இருக்கிற பஞ்சை ஹோல்ட் பண்ணிக்கிறோம். இந்த மாதிரி ஹோல்ட் பண்ணிவிட்டு லெஃப்ட் ஹேண்ட் சைடால் நீங்கள் த்ரெட்டு மட்டும் எடுத்திங்கன்னா நீடில் இந்த மாதிரி நம்மளுக்கு கிடச்சிரும். ஸ்டிச் பண்ண உங்களுக்கு வசதியாக இருக்கும், டைம் சேவிங்காக. இந்த மாதிரி உங்களுக்கு ஸ்டிச் பண்ணி கம்ப்ளீட் பண்ண போகிறோம். இப்போ அந்த லைன் இருக்குல்ல, அந்த லைனில் சிங்கிள் பீடாக வச்சு ஸ்டிச் பண்ணி கம்ப்ளீட் பண்ணுங்கள். நீடில் அயன் நீடில் தான் யூஸ் பண்ணுறேன். நம்ம அதே மாதிரி த்ரெட்டு ஸ்விங் த்ரெட், நார்மல் ஸ்விங் த்ரெட் தான் யூஸ் பண்ணி ஸ்டிச் பண்ணிகிட்ருக்கேன். இந்த மாதிரி ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம சிங்கிள் பீட் விட்டு நம்ம ஆல்டர்னேட்டிவாக இந்த மாதிரி அதே சைஸ் பீட் தான் எடுத்திருக்கேன். நம்பர் 3 தான் எடுத்திருக்கேன். அதை இந்த மாதிரி ஸ்டிச் பண்ண போகிறோம். சைடில் ஒரு ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஸ்டிச் பண்ணி இந்த மாதிரி பீட்ஸை லோட் பண்ணிவிட்டு ஒரு ஸ்டிச் பண்ணுங்கள்.
லூப் வந்து பெருசாக எடுங்க. எடுத்துட்டு இந்த மாதிரி லாக் பண்ணிடுங்க. திருப்பியும் ஒரு பீடு விட்டுட்டு ஒரு ஸ்டிச் பண்ணுறோம். திருப்பியும் ஒரு ஸ்டிச் பண்ணிவிட்டு பீட்ஸை வந்து ஹோல்ட் பண்ணிவிட்டு இன்னொன்று ஸ்டிச் பண்ணுறோம். அப்புறம் அப்படியே ஸ்டிச்சோடு நார்மலாக வந்து இந்த சைடில் ஒரு ஸ்டிச் பண்ணுறேன். பண்ணிவிட்டு திருப்பியும் ஒரு ஷார்ட் ஸ்டிச் பண்ணுறேன். பண்ணிவிட்டு பீட்ஸை லோட் பண்ணுறோம். ஒரு ஸ்டார்ட் ஸ்டிச் பண்ணிவிட்டு லூப் பெருசாக ஃபார்ம் பண்ணிக்கோங்க. ஃபார்ம் பண்ணிவிட்டு பீட்ஸை வந்து லாக் பண்ணிடுங்க. சேம் ப்ராசஸ் தான், ஃபுல்லாக வச்சு கண்டினியூ பண்ணி கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ நெக்ஸ்ட் வந்து நம்ம ஒர்க் பண்ணோம்ல, திருப்பி அதுலேருந்து ஒரு 1/2 இன்ச் வந்து தள்ளி மார்க் பண்ணியிருக்கேன். மார்க் பண்ணிவிட்டு அதே மாதிரி தான் நம்ம பீட்ஸ் வந்து முன்னாடி ஸ்டிச் பண்ணோம்ல, நம்பர் 3 பீட்ஸை அதே தான் ஸ்டிச் பண்ணிகிட்ருக்கேன். இந்த மாதிரி ஃபுல் லைனும் ஸ்டிச் பண்ணி நெக் ஃபுல்லாக இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி கம்ப்ளீட் பண்ணிடலாம். கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ நெக்ஸ்ட்டும் வந்து நம்பர் 3 பீட், அதே நம்பர் 3 பீட் தான் எடுத்திருக்கேன். நம்ம முன்னாடி ஒர்க் பண்ணோம்ல, அதே ப்ராசஸ் தான். நம்ம ஆல்டர்னேட்டிவாக ஒரு பீட் விட்டு விட்டு நம்ம இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி கம்ப்ளீட் பண்ணிகிட்ருக்கோம். இந்த டிசைன் வந்து நீங்கள் ப்ரைடலுக்கெலாம் போட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும், நல்லா கிராண்டாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து நம்ம திருப்பியும் வந்து சர்தூசியில் ஸ்டெம் ஸ்டிச் போட்டுட்ருக்கோம். இந்த மாதிரி ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணி கம்ப்ளீட் பண்ணோம். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம முன்னாடி ரவுண்ட் பீட் நம்பர் 3யும் நம்பர் 1ம் எடுத்து ஸ்டிச் பண்ணோம்ல, ஆல்டர்னேட்டிவாக மாற்றி மாற்றி அதே மாதிரி தான் இப்போ கண்டினியூஸாக ஸ்டிச் பண்ண போகிறோம். முன்னாடி சொன்ன மாதிரி சிங்கிள் பீடாக ஸ்டிச் பண்ணுங்கள், அப்போ தான் நீட்டாக ஃபினிஷிங் கிடைக்கும். நெக்ஸ்ட்டு வந்து ரிவர்ஸில் திருப்பி இந்த சைடில் வந்து திருப்பியும் அதே மாதிரி ஸ்டெம் ஸ்டிச் தான் ஜர்தூசியில் வந்து ஸ்டிச் பண்ணிகிட்ருக்கேன். உங்களுக்கு தெரியுதா அந்த எம்போஸ்ட் எஃபெக்ட்? நம்ம அது கரெக்டாக வந்து நம்ம லாஸ்ட்டு ஜர்தூசி ஸ்டிச் பண்ணும்போது அது நடுவுலேருந்து ஸ்டிச் பண்ணோன்னா எம்போஸ்ட் எஃபெக்ட் கிடைக்கும். இந்த மாதிரி ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணி கம்ப்ளீட் பண்ணிடுங்க. பாருங்கள், கம்ப்ளீட் பண்ணியாச்சு. எவ்வளோ நீட்டாக ஃபினிஷிங் கிடச்சிருக்குன்னு. அதே மாதிரி நல்லா கிராண்டாகவும் இருக்குது நம்ம ஜர்தூசி வச்சு ஒர்க் பண்ணனால. நீங்கள் இதை வந்து ப்ரைடல் ப்ளவுஸ்க்கெலாம் வந்து போட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும் இந்த டிசைனு. இந்த டிசைன் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி பிகினர்ஸ் கூட இந்த டிசைன் வந்து ட்ரை பண்ணலாம். அதே மாதிரி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வந்து க்ரியேட்டிவான டிசைனில் பார்க்கலாம். அதே மாதிரி இதோட ஸ்லீவ் டிசைன் நெக்ஸ்ட்டு வீடியோ அப்லோட் பண்ணுறேன், அதுவும் மறக்காமல் பாருங்கள். நல்லா கிராண்டாக இருக்கும், அதுவும் ஜர்தூசி வச்சு தான் ஒர்க் பண்ணியிருக்கோம். பாய், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.